அப்படிங்கிறது நிறைவு பெறும். அடுத்ததுதான் தடுத்தாட்கொண்ட புராணம். இவ சேக்கிழார் பெருமான் எதை சொல்ல வர்றாரு? திருவாரூர்ல இருக்கக்கூடிய நிலைமையை சொல்ல வர்றாரு. அவர் திருத்தொண்ட தொகை பாட வந்துட்டாரா, திருத்தொண்ட தொகை எங்க பாட போறாரு, எங்க பாடினார் அப்படிங்கறத சேக்கிழார் பெருமான் நம்மள எல்லாம் கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? திருவாரூருக்கு கூட்டிட்டு போறாரு. திருவாரூர்ல மனுநீதி சோழன், நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது மனுநீதி சோழன் அந்த கன்றுக்குட்டியை இழந்த அந்த மாடு அந்த இது பெல் அடிக்கும்ல, அந்த ஒரு வரலாற்றை சொல்றாரு. மனுநீதி சோழன் அருள் வரலாற்றை வைத்து காட்டி பசுவுக்காக தன் மகனை கொடுத்த மனுநீதி வாழ்ந்த மண் இந்த மண், இந்த திருவாரூர் மண் நீதியை நிலைநாட்டுகிற அறத்துக்குரிய மண் என்பதை எடுத்து காட்டி கோயிலின் சிறப்பை, அதாவது கோயில் திருவாரூர் கோயில் பூங்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூங்கோயிலையும் எடுத்துக்காட்டி தேவாசிரிய மண்டபத்தையும் சொல்லி இந்த திருத்தொண்ட தொகை இங்கதான் பாடினார் அப்படி சுந்தரர் இங்கதான் பாடினார், எல்லோரும் பாருங்க அப்படின்னு நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் உள்ள போறோம். நம்ம இதை சொல்லி இதை காமிச்சிட்டு அதற்கு பிறகு இதை வணங்கி கொள்ளுங்கள், இங்கதான் நம்ம சுந்தரர் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நம்ம சுந்தரர் அந்த ஆளாள சுந்தரரா இருந்தவர் இப்ப திருமுனைப்பாடிங்கிற நாட்டுல, சோழ நாட்டுல 8ஆம் நூற்றாண்டு 8ல இருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ள அவதாரம் பண்றார். திருநாவலூர் அப்படிங்கிற திருநாவலூர்ல அவதாரம் பண்ணுகிறார். அதாவது மறையவர்கள் இருக்கக்கூடிய தலம் திருநாவலூர். அப்ப திருமுனைப்பாடிங்கிற நாட்டுல நம்ம திருநாவுக்கரசர் பெருமானும் அவதாரம் பண்ணது திருமுனைப்பாடி. சமய புறவர்களும் 2 பேர், நம்ம சுந்தரரும் இங்கதான் அவதாரம் பண்றாரு, நாவுக்கரசர் பெருமானும் இங்கதான் அவதாரம் பண்றாரு. அதே போல சந்தான புறவர்கள் 2 பேரும் இங்கதான் அவதாரம் பண்ணாங்க திருமுனைப்பாடி நாட்டுல. யாரு அப்படின்னா மெய்கண்டாரும் அருள்நந்தி சிவம், இவங்க 2 பேரும் அவதாரம் பண்ணது திருமுனைப்பாடி நாட்டுலதான். அப்படிப்பட்ட நாட்டுல நம்ம சுந்தரர் அவதாரம் பண்ணுகிறார். மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படிங்கிறார். அதாவது மாதொரு பாகனம்னா என்னது? அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் வழி வழி அடிமை செய்யும், அதாவது அவங்க தாத்தா பாட்டன் கூட்டம் பரம்பரையாக சிவபெருமானையே கும்பிடக்கூடியவர்கள் குலத்துல நம்ம நம்பியாரூரர் அவதாரம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றாரு நம்ம சேக்கிழார் பெருமான். யாருக்கு? சடைய நாயனாருக்கும் இசை ஞானியாருக்கும் மகனாக அவர் பிறக்கிறார். பிறந்து தீது அகன்று உலகம் உய்ய அவதாரம் செய்கின்றார் அப்படின்னு நம்ம சேக்கிழார் சொல்றார். தீது அகன்று இந்த உலகம் உய்வதற்காக அவதாரம் செய்கிறார். அவருக்கு தான் நம்பி ஆரூரர் பெயரையும் இருக்கிறார். நம்பி ஆரூரங்கிறது நாம், அதாவது அது ஒரு நாமம். எப்படி தெய்வ திருநாவுக்கரசருங்கிற நாமங்கிறது அப்பூதியடிகளை திருநாவுக்கரசன் சொல்லி அவர் முக்தி அடைந்தாரோ, அது போல நம்பி ஆரூரர் சொல்லி முக்தி அடைந்தவர் பெருமிழலை குரும நாயனார். இந்த பெயரை இந்த நாமத்தையே சொல்லி சொல்லி முக்தி அடைந்தவர். பின்னால வருவர் அது அந்த நாமத்தையே சொல்லி முக்தி அடைந்தவர் நம்ம பெருமிழலை குரும நாயனார். நம்பி ஆரூரர் பேர் யாரு அப்படின்னா இசைஞானியருடைய அப்பாவுக்கு அப்பா. அந்த பேரை தான் நம்ம நம்பி ஆரூர், இந்த குழந்தைக்கு நம்பி ஆரூருக்கு வச்சிருக்காங்க. அவரோட பேரை தான் இந்த குழந்தைக்கு வச்சிருக்காங்க. அப்ப நம்பி ஆரூரர் இப்ப வளர்றாரு. வளர்ந்து 2 வயது ஆகுது. அப்ப தெருவுல தேரை உருட்டி விளையாண்டு கொண்டு இருக்கு அந்த குழந்தை. அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும் போது அந்த நாட்டை, திருமுனைப்பாடியின் நாட்டை ஆட்சி செய்கின்ற நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற மன்னர் வருகிறார். அந்த குழந்தையை பார்த்துடன் அவ்வளோ அழகு சுந்தரம். அதாவது சுந்தரங்கிற பேர் இப்ப வரல, அது கைலாயத்துலதான். இப்ப நம்பி ஆரூரர் அந்த குழந்தைய பார்க்கணும்னா அந்த ஆரூரனை பார்க்க அவ்வளோ அழகு. பார்த்த உடனே அந்த சடைய நாயனார்கிட்டையும் இசைஞானியார்கிட்டையும் போய் கேட்கிறார், இந்த குழந்தைய எனக்கு, அதாவது மன்னன்கிற ஒரு ஆணவத்துல கேட்கல, அன்பால் மகமை கொண்டா. சேக்கிழார் சொல்ற அன்பால் கேட்டாங்களா, அந்த குழந்தைய எனக்கு குடிப்பீங்களா அப்படின்னு தட்டு கொடுக்குறது. இந்த குழந்தைய எனக்கு குடிப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் சரி என்று ஒத்துக்கொண்டு அவங்க சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த ஒரு அந்தனர் மரபிலேயே அவரை வளர்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஆனா பின்னால அவர் சொல்றாரு, நம்ம சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுப்பாரு. அப்ப அந்த அந்தனர் மரபிலே வளர்ப்பாரு. இங்க இருந்து அந்த இப்ப நரசிங்க முனையரையிட்ட நம்ம நம்பி ஆரூரர் போயிட்டாரு. அங்க கல்வி கேள்வியில நல்லா சிறந்து விளங்குறாரு. ரொம்ப அழகா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி நிறைய கத்துக்கிறாரு. கத்துக்கிட்ட பிறகு ஒரு 16 வயது வரைக்கும் நம்ம நம்பி ஆரூரர் இப்ப திருமணம் செய்ய வேண்டும். அப்ப புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த சடஞ்செவி சிவாச்சாரிய மகளை திருமணம் பேசுவதற்காக பேசி அனுப்பி விடுறாங்க. அவங்களும் சரி என்று ஒத்துக்கொள்ள இப்ப சுந்தரர் திருமணத்துக்கு தயாராகிறார். திருமணத்துக்கு தயாராகி உடம்பெல்லாம் அந்த சந்தனம் என்னென்னமோ பூசி அதெல்லாம் அந்த சந்தன குழம்பு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இன்னும் நிறைய இதெல்லாம் கலந்து பூசி திருநீர் மட்டும் சுந்தரர் அணிகிறார். நம்பி ஆரூர் ஏன்னா வேற எவங்களும் திருநீர் அணிந்தா அது கோடு போட்ட மாதிரி, ஏன்னா அந்த கோடு நல்லா இருக்கணும்ல அப்படிங்கறதும் பார்ப்பாங்க. ஆனா சுந்தரர் தன் மனதிற்குள்ளேயே சிவாயனம்ங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே திருநீர் அவர் அணிகிறாராம். அப்படி அணிந்து கொண்டு அடுத்த நாள் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்த நாள் எப்படி சொல்றோம்,
சூரியன் வந்து மறைஞ்சாராம். அந்த கதிரவன் மறைஞ்ச அடுத்த நாள் வந்து எப்படி எழுதுறாராம், திருமணத்தை அந்த திருமணம் காண கதிரவன் உதயம் செய்கிறான் அப்படிங்கறத சேக்கிலார் சொல்லல. திருமணத்தை காண கதிரவன் உதயம் செய்கிறான்னு சொல்லல. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, திருமணம் கோலம் காண கதிரவன் உதயம் செய்கிறார் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? சுந்தரருடைய சுந்தரருடைய திருமணம் நடக்க போவது இல்லை, கோலம் காண அப்படிங்கிறது நுட்பமாக முன்னாலேயே சொல்லிட்டார் நமக்கு சேக்கிலார் பெருமாள். அந்த கோலத்தை தான் பார்க்க கதிரவன் வந்து உதயம் செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லி இப்ப வந்து சுந்தரர் வந்து நல்ல ஒரு குதிரையில ஏறி போறாரு. குதிரை அப்படின்னாவே வாசி அப்படின்னு அர்த்தம். வாசி யோகம் செய்யக்கூடியவங்கதான் குதிரை. அந்த குதிரைக்கு வந்து வாசிங்கிற ஒரு பெயர் இருக்கு. அப்ப அந்த குதிரையில ஏறி வர்றாரு அப்படின்னா யோக பரம்பரையில் மிக்கவர் நம்ம நம்பி ஆரூரர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதுக்கு பிறகு அரசனோட பிள்ளை குதிரையில வர்றார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதாவது யோக பரம்பரைனா வாசி யோகத்தை வந்து பயின்றவர் நம்ம நம்பி ஆரூரர். அதனாலதான் யோக பரம்பரையில் மிக்கவர் நம்ம நம்பி ஆரூரர் அப்படிங்கிறதையும் இதுல நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்ப திருமணத்துக்கு அவர் வந்துட்டாரு. திருமணத்துல வந்து முன்னால உட்கார்ந்து இருக்கிறாரு நம்பி ஆரூரர். வேலி அமைத்து எல்லாம் ஒரு நல்ல ஒரு இதா நடக்குது. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம கைலை பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 பொண்ணை பார்த்ததுனாலதான் திருமணம் பண்ணுவதற்காக இங்க பூமிக்கு வந்திருக்கிறாரு. இப்ப அதுக்கு 10வது இன்னொரு பொண்ணை 3வதாக ஒரு பொண்ணை திருமணம் பண்ண போறாருங்கிறதுக்காக தான் பெருமான் அங்கே கேட்டாரே, தடுத்து நான் தவறு வழியில் செல்லும் போது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டாரே. அதற்கு இணங்கி என்ன பண்றார் பெருமானே, தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு ஒரு வயதான ரூபத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அவ்வளோ அழகா என்ன பண்ண வாரியார் சுவாமி வயதான பிறகுதான் ரொம்ப அழகா இருப்பார். அது போல சிவபெருமான் அந்த அழகு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப வைதிகத்தின் வித்தோ அப்படிங்கிறார் சேக்கிலார் பெரும். வைதிகத்தின் வித்தோ அவ்வளவு அழகா இருக்கிறாரா சிவபெருமான். அப்படி என்ன கையில கொடையை கொடை கொண்டுறாரு. நல்ல சிவாச்சாரிய மரபுல வர்றாரு. சிவாச்சாரிய மரபுலையும் கையில கொடையை கொண்டு கோல் தாங்கி கொண்டு வர்றார். கோல் தாங்கி கொண்டு அப்படின்னு சொன்னா அந்த கோலுக்கு வந்து தலைவனுக்கு இழுக்காயிரும். நம்ம பெருமான் சிவபெருமானுக்கு அது இழுக்காயிரும். அதனால என்ன பண்றாரு, கோல் கொண்டுட்டு வந்தார். கோலை தாங்கி வந்தார் அப்படின்னா அந்த கோலுக்கு அந்த பெருமை போயிடும் அப்படிங்கறதுனால சேக்கிலார் பெருமான் என்ன சொல்றாரு, கோலை கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்றாரு. கோலை கொண்டுட்டு வர்றாரு. வந்து திருமண பந்தத்துல உள்ளே வர்றாரு. உள்ள வந்தோடனே நம்ம நம்பி ஆரூர பெருமானை வணங்குறாரு. வந்தவர் நம்ம பெருமான் சிவபெருமான் அந்தனர் வேடம் விட்டு கொண்டு வருகிறார். வந்தோடனே பார்த்தது வணங்குறாரு. என் பெருமா ஐயனே, நீங்க வருவதற்கு நாங்கள் தவம் செய்திருக்க வேண்டும் என்று நம்பி ஆரூரர் வணங்குறார். வணங்கின பிறகு என் திருமணத்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறீர்களா, ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா, இல்லை திருமணத்தை நிறுத்தவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. திருமணத்தை நிறுத்துவதற்காக அப்படின்னா, ஆம் திருமணத்தை நிறுத்துவதற்கு உமக்கும் எமக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, அதை தீர்த்து கொண்டு நீ திருமணத்தை செய் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு, உனக்கும் எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை நீ தீர்த்து கொண்டு பிறகு திருமணத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, அங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, ஆவது இது கேள்வீர் மறையோர் இந்த நாவல் ஆரூரன் என் அடியான், இது நான் மொழிவது அப்படிங்கிறார். இங்க இருக்கக்கூடிய நாவல் ஆரூரன் என்னோட அடிமை, இதை நான் சொல்வது அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது என்ன, யார் இது, யாருக்கு யார் அடிமை? ஒரு அடியார் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு எப்படி அடிமையாக முடியும்? இவர் ஒரு சிவாச்சாரியர், அவர் ஒரு சிவாச்சாரியர், எப்படி அவங்களுக்குள்ள எப்படி அடிமையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க நம்பி ஆரூரர் சொல்றாரு, நீ என்ன பித்தனும் அப்படின்னு கேட்டு சேர்க்கிறார். பித்தனும் அப்படின்னு சொல்லி கேட்க, பித்தனும் மறையும் அப்படின்னு சொன்ன நம்ம நம்பி ஆரூரர் கேட்கிறாரு. அதுக்கு பெருமான் சொல்றாரு, பித்தனும் ஆக பின் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும் அப்படிங்கிறார். நீ பித்தனும் சொல்லு, நீ என்னை பேயனும் சொல்லி என்னை திட்டு, நீ எத்தனை தீங்கு சொன்னாலும், அதாவது என்னோட வேலை என்ன, நான் சிவனடியார் முடியை உயர்த்துவதற்காக நான் வந்திருப்பவன். நான் எனக்கு வெக்கமெல்லாம் கிடையாது, எனக்கு சூடு சொன்ன எதுவுமே எனக்கு கிடையாது. நீ என்ன வேணாலும் என்னை பேசிக்கோ, என்னை பித்தனு சொல்லு பேயனு சொல்லு, என்ன வேணாலும் பேசிக்கோ, அதாவது எத்தனை தீங்கு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரீர் அப்படின்னு கூப்பிடுறாரு சிவபெருமான். நீ வீணா பேசிக்கொண்டிருக்காத, எனக்கு பணி செய்யவா, எனக்கு அடிமை தொழில் செய்யவா, எனக்கு அடிமையாக நீ வா அப்படின்னு நம்பி ஆரூரர் கூப்பிட. நம்பி ஆரூரருக்கு கோபம். கல்யாணம் என் பொண்டாட்டிக்கு அடிமைன்னு சொன்னா அவருக்கு சந்தோஷம், இந்த போய் வயசான அந்த கிழவனுக்கு போய் அடிமைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் பொங்கி வருது. அப்ப அங்க அடிமை என்று சொன்ன உடனே அங்க இருக்க சிவனடியார்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அடிமைன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா, அப்பதான் சிவபெருமான் வந்து ஒரு ஓலையை எடுத்து காட்டுறோம். இதுலதான் வந்து அடிமைங்கிறது வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு.
காட்டின சிவனடியார்கள் வந்து காட்டின உடனே என்ன பண்ணாரு, உன்னோட பாட்டன் வந்து எனக்கு ஒரு ஓலையை வந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு, அந்த ஓலை தான் இது அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டின உடனே சுந்தரர் என்ன பண்றாரு, நம்ம நம்பி ஒரு வேகமா ஓடி வர்றாரு. அங்க இருந்து திருமண குளத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இடத்துல இருந்து வேகமா ஓடி வந்து ஓடுறாரு. ஓடனே நம்ம பெருமான சிவபெருமான ஓடுறாரு, இவன் ஓடி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓடுறாரு. 2 பேரும் உள்ள திருமண மண்டபத்துக்குள்ள ஓடுறாங்க. ஓடனே சிவபெருமான யாரால பிடிக்க முடியும்? நம்பி ஆரூரால மட்டும்தான் பிடிக்க முடியும், வேற யாராலையும் பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானை போய் கட்டி அணைக்கிறாரு. பிடிச்ச உடனே கையில இருக்கக்கூடிய அந்த ஓலையை வந்து பிடிக்கிட்டாராம், பறித்து கொண்டாராம். பறித்து அது என்ன இருக்குன்னு படிக்க கூட இல்லை, கிழித்து ஓமகுண்டத்துல போட்டு சுவாகா குடிச்சிட்டார் நம்பியார். அதுல என்ன இருக்குன்னு அதை படிக்கவே இல்லை. அப்போ உடனே சிவபெருமான் ஓலம் விடுகிறார். அதாவது வேதமே ஓலம் விடுது, இவர் அங்க உட்காந்து வேலை ஓதம் முடிகிறார். இவன் வந்து இந்த ஓலையை பறித்து கிழித்து போட்டானா அதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். எதற்காக இவன் கிழித்தான் அப்படின்னு நம்ம சிவபெருமான் கேட்கிறாரு. அந்த நேரம் அந்த சிவபெருமான் கேட்கிறாரு. கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீ யாருப்பா, அந்த இருக்கிறவங்கள்ட்ட கேட்க சொல்றாரு. இப்படி எல்லாம் நீங்க எல்லாரும் இருக்கும்போது அந்த நம்பி அவர்கள் அந்த ஓலையை பிடித்து கிழித்து விட்டானே, நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சிவபெருமான் கேட்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறேன், நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்கிற. நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு பெருமான் சொல்றாரு, நான் திருவெண்ணெய்நல்லூர் அதில் இருக்க. திருவெண்ணெய்நல்லூர் அது விற்க. அது நம்ம சேக்கிலார் எழுதக்கூடிய எழுத்து, தமிழ் எழுத்து ரொம்ப அழகா இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஒரு யாருக்காவது நம்ம கடன் கொடுத்துருப்போம், கடன் கொடுத்தா அந்த வாங்குறதுக்கு ஒரு லெட்டர் எழுதுவோம், நலம் நலமறிய அவா அது இருக்க. நான் வந்து உன்னை நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்காக நான் லெட்டர் எழுதல, எனக்கு கொடுத்த பணத்தை கேட்கறதுக்காக நான் லெட்டர் எழுதிருக்கிறேன். அது போல இங்க நான் என்ன ஊருங்கிறது முக்கியம் இல்ல, அவ என்னோட ஓலையை கிழித்து போட்டா அதை கேட்காம நீங்க என்ன ஊருன்னு கேட்கறீங்க, அது இருக்க. அவன் என்னை கிழித்தது, அந்த ஓலையை கிழித்து விட்டான், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க. நீங்க திருவெண்ணெய்நல்லூரா? அப்ப திருவெண்ணெய்நல்லூர்ல நிறைய மறையோர்கள் நிறைய இருப்பாங்களே, அப்ப உங்க வழக்கை அங்கேயே நம்ம வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர்கள் சொல்ல, அப்ப எல்லோரும் என்ன பண்றாங்க, இது ஒரே நாள்ல நடக்குது இந்த வழக்கு. அங்க இருந்து வர்றாங்க, வந்து திருவெண்ணெய்நல்லூருக்கு வந்துட்டாங்க. அந்த கோவில்ல தான் வழக்கு மன்றம். அந்த வழக்கு மன்றத்துல 5 நீதிபதி இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிற சிவபெருமான் தனித்து, அந்த நாளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தனித்து நிற்கிறாரு. இங்க நம்ம சுந்தரர் நம்பி ஆரூரரும் வந்தவங்க எல்லாம் அவர் பக்கம் நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அது என்னன்னு. ஏன்னா இது வந்து தோக்க போகுது, இந்த வழக்கு வந்து தோக்க போகுது, ஏன்னா இது சுந்தரர் தான் வந்து இது வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே நிக்கிறாங்க எல்லாரும். இன்னொன்னு ஏன் ஆனா அவங்க தனிமையா நிக்கிறாங்க, எதுக்கு சிவபெருமான் வந்து தனிமையா இருக்கிறாரு அப்படின்னா, அது வந்து உமாபதி சிவம் சொல்றாரு அப்படின்னா, ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் எங்கள் இறை. அதாவது அவருக்கு நிகரானவரோ அவருக்கு மேலானவரோ இங்க யாரும் இல்ல, அதனாலதான் சிவபெருமான் தனியாக அவர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி, தனக்கு உவமை இல்லாதவர் தான் சேர்ந்தாருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த வழக்கு வந்து அங்க இருக்க சொல்றாங்க, அங்க இருக்க நீதிபதிகள்கிட்ட கேட்கிறாரு. இதோ எதிரி நிக்கிற அந்த நாவல் ஆரூரன் என்னோட அடிமை, இது என்பது என்னோட வழக்கு அப்படின்னு சொல்லி இவர் வாதியா இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்ல, அங்க இருக்கிற ஒரு மறையவருக்கு எப்படி இன்னொரு மறையவர் அடிமையாக முடியும் அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த நீதிபதிகள் கேட்கிறாங்க, ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்த்தம் காட்சியில் 3இல் 1 இருந்தால் இந்த வழக்கு மன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகள் சொல்றாங்க. ஆட்சியில் அப்படின்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம், அந்த நடைமுறை சட்டம், ஆவணம்னா பத்திரம், அதற்கு அயலார்த்தம் சாட்சியில் அப்படின்னா சாட்சி, 3இல் 1 இருந்தால் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு, இப்ப ஆவணம் தான் ஏற்கனவே சுந்தரர் கிழிச்சு போட்டாரே, இப்ப இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு ஓலையை எடுக்கிறாரு. அதாவது நான் என்கிட்ட ஆவணம் ஒன்று இருக்கிறது, ஆனால் இந்த நம்பி ஆரூரன் இதை பறித்து கிழிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த ஓலையை எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு, அப்ப அந்த ஓலையை எடுக்கிறாரு சிவபெருமான். எடுத்து அந்த ஓலையை எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து மூல ஓலை. திருநாவலூரில் இருக்கின்ற ஆரூரன் என்ன எழுதியிருக்கு அந்த ஓலையில, திருநாவலூரில் இருக்கின்ற ஆரூரன் திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு யானும் வழி மக்களும் அடிமை அப்படின்னு எழுதி அதுல ஆரூரன்ங்கிற அவர் பாட்டனார் எழுத்து கொடுத்திருக்காரு. இந்த ஓலையை அங்க வாங்கி படிக்க நம்பி ஆரூரர் தோற்றான் அப்படிங்கிற நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. திருவெண்ணெய்நல்லூருக்கு அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளும், நீங்க திருவெண்ணெய்நல்லூர் என்று சொன்னீர்களே, உங்களை நாங்க திருவெண்ணெய்நல்லூர்ல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்ன, எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு எல்லாரும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு.
திருவண்ணைநல்லூருக்கு போறாரு. திருவண்ணைநல்லூர் வலது பக்கம் இருக்குது, இடது பக்கம் வந்து ஊர் இருக்கு. இடது பக்கம் போகாம வலது பக்கம் போறாரு. போன பிறகு உள்ளே கோயிலுக்குள்ள உள்ள போக பின்னாலே வந்தவர்கள் எல்லாம் நான் கோயிலுக்கு காலையிலே போய் சாமி கும்பிட்டு வந்தவங்க நின்றுட்டாங்க. நம்ம சுந்தரர் மட்டும், நம்ம நம்பி ஆர்வலர் மட்டும் கூட போறாரு. எப்படி காந்தத்தை இரும்பு ஈர்ப்பது போல பெருமான் பின்னாலே போறாரு. பின்னாலே போய் அங்க உள்ள போறாரு. அப்ப உள்ள போனாலும் போன மறையவர் மறைஞ்சிருக்கார். சோ நம்ம நம்பி ஆர்வலர் தேடுறாரு, எங்க பெருமான் வந்தவர் காண வேண்டும், முதியவரா காண வேண்டும் சொல்லி தேடுறாரு. அப்பதான் விடையின் மேல் பெருமான் காட்சி கொடுத்து, நீ மண் மீது மயங்கும் போது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாய், எனவே நான் தடுத்து ஆண்டோம். அர்ச்சனை பாட்டே ஆகும், அதை நம்மை சொற்றமிழால் பாடுக, தூமரை பாடிய வாயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுதுதான் கிட்டா பெரியசுடிங்கிற பெருமான அந்த பாட்டை பாடுறாரு. இத்தோட நம்ம இந்த புராணத்தை இங்க முடிச்சுக்கலாம். அடுத்தது சுந்தரர் திருவருள் கூட்டி விட்டுட்டும் இந்த புராணத்தை நம்ம தொடர்வதற்கு இவ்வளவு தூரம் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சுந்தரமூர்த்தி பெருமாள் திருவடியை வணங்கி, எனக்கு அடியனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தார் அண்ணா, அவங்களுக்கு நன்றி சொல்லி, எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி யாருடன் தம்பிரான் தோழன் சிங்கடியப்பன் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி சுவாய் நமக்கு சிற்றம்பலம். என்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா.